இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 35 முதல் 41 முடிய. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, மாதத்தினுடைய கடைசி நாள். ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோம். இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு சீடர்களை நோக்கி சொல்லுகிறார், அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள். நாமும் இந்த நாளிலே அக்கரைக்கு செல்ல அழைக்கப்படுகிறோம். ஒரே இடத்தில் இருப்பதை விட நாம் கடந்து வர வேண்டும், பயணம் செய்ய வேண்டும். ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாம் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக இருக்கிறோம். ஒரே விதமான கால அட்டவணை, காலை எழுந்தது முதல் இரவு வரை, வாரம் முழுவதும் ஒரே வேலை. இதனால் தான் பல நேரங்களிலே மன அழுத்தங்களுக்கு நாம் உட்படுத்தப்படுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அக்கரைக்கு வாருங்கள். இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வாருங்கள். உங்களுடைய உறவுகளை சென்று சந்தியுங்கள். உறவினர்களுடைய வீடுகளுக்கு செல்லுங்கள். கடவுளுடைய ஆலயங்களுக்கு, வெளியூர்களில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுங்கள். நல்ல ஒரு இன்ப சுற்றுலா செல்லுங்கள். இப்படியாக ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு, இக்கரையிலிருந்து அக்கரைக்கு நாம் செல்ல இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்தார். இறை வார்த்தையை விதைத்து கொண்டே சென்றார். அவர் செல்லுகிற இடங்களிலே நோயாளர்களை குணப்படுத்துகிறார். தீ ஆவி பிடித்திருந்த மனிதர்களை குணப்படுத்துகிறார். பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கிறார். எல்லோரும் ஆண்டவர் இயேசு அவர்களோடு இருக்க வேண்டும், அங்கேயே தங்கி இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் பசியான நேரங்களிலே அவரோடு இருந்தால் உணவு கிடைக்கிறது. அவர் இருக்கிற இடத்துல எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறது. எனவே
பலர் அவரை அவர்களோடு வைத்திருக்க தான் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவர் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு, இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று கொண்டே இருந்தார். அவர் ஒரு நாடோடியாக நடந்து கொண்டே இருந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் உங்களுடைய வீட்டை விட்டு, உங்களுடைய ஊரை விட்டு, நீங்கள் செய்யக்கூடிய வேலையை விட்டு இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து செல்ல இந்த நாளிலே அழைக்கப்படுகிறீர்கள். யார் ஒருவர் அதிகமாக பயணங்கள் மேற்கொள்கிறார்களோ அவர்களுடைய அறிவும் ஞானமும் வளருகிறது. நாம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள், ஒரு தெருவுக்குள், ஒரு ஊருக்குள், ஒரு குடும்பத்திற்குள்ளாகவே முடங்கி கிடக்கிற பொழுதுதான் பல நேரங்களிலே நமக்குள்ளாக தேவையில்லாத சண்டைகள், ஒரு தெளிவான புரிதல் இல்லை, ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. நாம் பல நேரங்களிலே நம்முடைய ஊர், நம்முடைய ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி செல்வதே கிடையாது. இக்கரைக்கு வாருங்கள், அக்கரைக்கு செல்லுங்கள் என்றெல்லாம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்து சொல்லுகிறார் என்று சொன்னால் அங்கே ஒரு ஞானம் இருக்கிறது, ஒரு அனுபவம் இருக்கிறது. நம்முடைய இந்திய நாட்டிலேயே எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றன. அங்கெல்லாம் நாம் சென்றதே கிடையாது. எத்தனையோ ஊர்கள் இருக்கின்றன, அங்கெல்லாம் நாம் சென்றதே கிடையாது. ஏன், நம்முடைய சொந்த மாவட்டத்திற்குள்ளாக கூட பல இடங்கள் நமக்கு இன்னும் தெரியவில்லை. நாம் வீட்டை விட்டு வெளியே வருவதே கிடையாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்து வாருங்கள். இயன்றவரை பயணம் மேற்கொள்ளுங்கள். பயணம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடக்கூடியதாயிருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்திற்கு விடுதலை பெற்றிருந்த தேச தந்தை காந்தியடி அவர்கள் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன்பாக இந்தியா முழுவதும் சுற்றி வருகிறார். ஒரு கற்றல், ஒரு அனுபவம் அவருக்கு கிடைக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் முடங்கி போய்விடவில்லை, தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அக்கரைக்கு செல்லுகின்ற பொழுது பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பி கொண்டிருந்தது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கடந்து வருகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே பயணிக்கிற பொழுது, புதிய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது தொல்லைகள் வரும். நம்முடைய படகு, நம்முடைய பயணம் ஆபத்து நிறைந்ததாக இருக்கும். கவலைப்படாதீர்கள், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஒருவேளை நம் வீட்டிலே தூங்கி கொண்டிருக்கலாம், ஆனால் பயப்படாதீர்கள், அவர் நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். ஆம் அன்பு சகோதர சகோதரி, கடவுள் உங்களை கை நெகிழ மாட்டார், கைவிட மாட்டார். அவர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார். எனவே துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு பயணிக்கிறார். உங்கள் வீட்டிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எப்பொழுதும் உடன் இருக்கிறார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. காற்றையும் கடலையும் ஒரு சொல்லால் அமைதிப்படுத்திய எங்கள் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும். இந்த மாதம் முழுவதுமாய் நீர் அற்புதமாய் வழி நடத்தினீரே. இயேசுவே உமக்கு நன்றி. இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்துவீராக. இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் என்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களும் ஆண்டவரே உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு ஆண்டவரே,
உயிருள்ள தெய்வமே, இதோ இந்த நாளிலே நாங்கள் அக்கறைக்கு கடந்து செல்லக்கூடிய நல்ல மனதையும் துணிவையும் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் எங்கள் உள்ளங்களிலே இருக்கக்கூடிய கவலைகள், வேதனைகள், மன அழுத்தங்கள் அனைத்தையும் அகற்றி நீரே அமைதியினால் எங்களை நிரப்புவீராக. இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். இதோ இந்த நாளிலும் நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் நீரே தொட்டு சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்தும். இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக. இயேசுவே, ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் நீரே எங்களை வழி நடத்துவீராக. இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. இந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்கள் அவர்களுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். வெளிநாடு செல்லவும், தேர்விலே வெற்றி பெறவும், கடன் பிரச்சனைகள் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே இன்றே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் ஆசீர்வாதத்தினாலாய் அமையட்டும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெற்றியை கொடுப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் வழி நடத்தும். இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்த ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. இயேசு ஆண்டவரே, உயிருள்ள தெய்வமே, இதோ இந்த நாளில் நீரே எங்களோடு இருந்து வழி நடத்தும். இதோ எந்த விபத்தும், நோய் நொடிகளும், தீய சக்தியின் ஆதிக்கமுறை நெருங்காதபடியாய் பார்த்து கொள்வீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் கூட நீரே எங்களோடு உடன் பயணித்து நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பீராக. வீடு கட்டவும், நிலம் வாங்கவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதி ஆண்டவரே. எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கையை குறித்து நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய வேளையில் அவர்கள் ஒவ்வொருடைய எதிர்காலத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, காற்றையும் கடலையும் கீழ்ப்படிய வைத்தீரே, ஒரு சொல்லால் அமைதி விடுத்தினீரே. இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியை, மகிழ்ச்சியை கனிவோடு தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.